இங்க ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வரா. அந்த பொண்ணு கையில பாலை கொடுத்து நல்ல நேரம் ஆவக்குள்ளையும் நீ உள்ள போமா, நான் பையன்கிட்ட சொல்லி உள்ள அமுச்சு விடுறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா வராதனால இவளும் தூங்கிடுறா. ஆனா காலையில இந்த பொண்ணு எழுந்ததும் உடம்புனா ரொம்ப வலிக்குது. பார்த்தா பக்கத்துல அவங்க ஹஸ்பண்டும் படுத்திருக்காரு. இவங்களும் குளிச்சுட்டு கிச்சனுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்லயே இருக்கிற சொந்தக்கார பையன் இந்த பொண்ணை தப்பா பார்த்துட்டே இருக்கான். டெய்லி ஹஸ்பண்ட் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டே தான் இருக்காரு. அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு முடியலையேன்னு தூங்கிடுறாங்க. அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறம் தான் இவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு போறான். கொஞ்ச நாள்ல இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டும் ஆயிடுறா. நைட்டு தூங்கி எழுந்து தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அந்த சொந்தக்கார வீட்டு பையன் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. உள்ள போய் என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அவனும் ஒன்னா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் அந்த பொண்ணு கிட்ட எனக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. இவரு பேசுனதெல்லாம் வச்சு அன்னைக்கு நைட்டு இவரு ஏன் கூட ஒன்னா இருந்திருக்க மாட்டாருன்னு தெரிய வருது. அப்ப என் கூட யாரு ஒன்னா இருந்தான்னு இவன்ட்ட கேட்டா, எனக்கு உன் கூட இருக்கிறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால நீ குடிக்கிற பால்ல தூக்க மாத்திரையை கலந்து ஓன்ட்ட கொடுத்தாங்க. எங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா தான் உன் கூட இருந்தாருன்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு கன்னை எடுத்துட்டு வந்து மாமனார் மாமியாரையும் ஷூட் பண்ணி கொன்னுடுறா.